பிரான்சின் தேசிய சட்டமன்றம் மனித உரிமைகள் பிரகடனத்தை எப்போது ஏற்றுக்கொண்டது? ஏ. ஜூலை 14, 1789. பி. செப்டம்பர் 1, 1791. சி. ஆகஸ்ட் 27, 1789. டி. அக்டோபர் 5, 1789. சரியான பதில் சி. ஆகஸ்ட் 27, 1789. 4. பிரெஞ்சு புரட்சியின் போது தேசிய சட்டமன்றம் ஆகஸ்ட் 27, 1789 அன்று மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. இது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது. ஹரப்பா நாகரிகத்தின் போது சிந்து பகுதியில் எவ்வகையான குடியிருப்புகள் இருந்தன? ஏ. தனிமைப்படுத்தப்பட்ட பண்ணை வீடுகள். பி. பெரிய நகரங்கள் மட்டுமே. சி. கிராமங்கள் மற்றும் பெரிய நகரங்கள். டி. கிராமங்கள் மட்டுமே. சரியான பதில் சி. கிராமங்கள் மற்றும் பெரிய நகரங்கள். 4. ஹரப்பா நாகரிகம் ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகமாக இருந்தாலும் அது ஏராளமான கிராமப்புற குடியிருப்புகளையும் பெரிய நகரங்களையும் உள்ளடக்கியிருந்தது. நகரங்களுக்கு தேவையான உணவு மற்றும் மூலப்பொருட்களை இந்த கிராமப்புற குடியிருப்புகளே வழங்கின. பௌத்த மதத்திற்கு சவால் விடுத்து அது அரச ஆதரவை இழக்க வழிவகுத்த இயக்கம் எது? ஏ. பக்தி இயக்கம், பக்தி மூவ்மெண்ட். பி. சமணம், ஜெனிசம். சி. பௌத்த மறுமலர்ச்சி, புத்திஸ்ட் ரிவைவல். டி. திராவிட இயக்கம், டிராவிடியன் மூவ்மெண்ட். சரியான பதில் ஏ. பக்தி இயக்கம், பக்தி மூவ்மெண்ட். 5. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் முன்னெடுத்த பக்தி இயக்கம் பௌத்த மற்றும் சமண மதங்களின் செல்வாக்கை குறைத்து சைவத்தையும் வைணவத்தையும் தழைக்கச் செய்தது. இதனால் பௌத்த மதத்திற்கு அரசர்கள் அளித்து வந்த ஆதரவு குறைந்து அது வீழ்ச்சியடையத் தொடங்கியது. இருகப்பா திரைலோக்கியநாதர் கோயிலில் செய்த குறிப்பிட்ட கூடுதல் அம்சம் என்ன? ஏ. ஒரு கூடுதல் சன்னதி. பி. ஒரு சங்கீத மண்டபம். சி. ஒரு புதிய கோபுரம். டி. ஒரு பெரிய கோபுரம். சரியான பதில் பி. ஒரு சங்கீத மண்டபம். 9. சரியான விடை பி. சோகஸ்மெலி விஜயநகர பேரரசின் அமைச்சரான இருகப்பா காஞ்சிபுரத்தில் உள்ள திரைலோக்கியநாதர் ஜைன காஞ்சி கோயிலில் ஒரு சங்கீத மண்டபத்தை கட்டினார். இது சமண மத கட்டிடக்கலைக்கு விஜயநகர பாணியில் அமைந்த ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சாளுக்கிய ராஜ்யத்தின் மக்களுக்கு யுவான் சுவாங் எந்த பண்பை பிரதிபலித்தது? ஏ. வணிக மற்றும் கலைநயம் மிக்கவர்கள். பி. அமைதியான மற்றும் பணிவானவர்கள். சி. அறிவார்ந்த மற்றும் மதப்பற்றுள்ளவர்கள். டி. போர்க்குணம் மற்றும் பெருமிதம் மிக்கவர்கள். சரியான பதில் டி. போர்க்குணம் மற்றும் பெருமிதம் மிக்கவர்கள். 4. சீன பயணி யுவான் சுவாங் சாளுக்கிய மக்கள் போர்க்குணம் மிக்கவர்கள் என்றும் அவர்கள் போர்க்களத்தில் பின்வாங்காத பெருமிதம் கொண்டவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் புலிகேசியின் ஆட்சியின் போது அவர் சாளுக்கிய நாட்டுக்கு விஜயம் செய்தார். இந்தியாவின் ஜவுளி தொடர்பான முக்கிய ஏற்றுமதிகளில் ஒன்று எது? ஏ. நெய்த துணிகள், woven fabrics. பி. நூற்பு சக்கரங்கள், spinning wheels. சி. சாயமிடும் உபகரணங்கள், dyeing equipment. டி. கச்சா பருத்தி, raw cotton. சரியான பதில் ஏ. நெய்த துணிகள், woven fabrics. சரியான விடை பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவில் இருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட மிக முக்கியமான பொருள் உயர்தரமான நெய்த துணிகள், woven fabrics ஆகும். 700 பிபிக்கும் 200 பிபிக்கும் இடையில் சீனாவில் வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களுக்கான என்ன சான்றுகள் உள்ளன? ஏ. ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எரெக்டஸ். பி. பீக்கிங் மனிதன், பீக்கிங் மேன். சி. நியாண்டர்தால் மனிதன், நேயந்தர்தல் மேன். டி. குரோமேக்னான் மனிதன், குரோமக்னான் மேன். சரியான பதில் பி. பீக்கிங் மனிதன், பீக்கிங் மேன். 1. பீக்கிங் மனிதன், பீக்கிங் மேன் என்பது சீனாவில் பெய்ஜிங்கிற்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட ஹோமோ எரெக்டஸ் வகை மனிதர்களின் புதைபடிவ ஆதாரமாகும். இது கிழக்கு ஆசியாவில் மனித பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள மிக முக்கியமான சான்றாக கருதப்படுகிறது. நாணயங்கள் எந்த வகை வரலாற்று ஆதாரங்களைச் சேர்ந்தவை? ஏ. எழுதப்பட்ட ஆதாரங்கள். பி. தொல்பொருள் ஆதாரங்கள். சி. டிஜிட்டல் ஆதாரங்கள்.
டி. வாய்மொழி ஆதாரங்கள். சரியான பதில் பி. தொல்பொருள் ஆதாரங்கள். 1. நாணயங்கள் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்படும் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். இவை மன்னர்களின் காலம், பொருளாதார நிலை மற்றும் உலோகவியல் அறிவை அறிய உதவுகின்றன. ஏ. எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பது கல்வெட்டுகள் அல்லது ஓலைச்சுவடிகளை குறிக்கும். சிவாஜியின் அரசியல் அமைப்பின் மையத்திற்கான சொல் என்னவாக இருந்தது? ஏ. பேரரசு, எம்பயர். பி. சுல்தானகம், சுல்தானேட். சி. சுயராஜ், ஸ்வராஜ். டி. மகாராஜ், மகாராஜ். சரியான பதில் சி. சுயராஜ், ஸ்வராஜ். 4. சரியான விடை சி. சோகஸ்மேலி சிவாஜி தனது அரசியல் அமைப்பின் மையமாக சுயராஜ், சுயராஜ்யம் என்ற கருத்தை முன்வைத்தார். இதன் பொருள் அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபட்ட மக்களின் சொந்த ஆட்சி என்பதாகும். உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருட்களிலும் மகாவீரர் என்ன இருப்பதாக நம்பினார்? ஏ. உடல் வடிவங்கள் மட்டும். பி. புலனுறுப்புகள். சி. ஆன்மாக்கள் மற்றும் பல்வேறு அளவிலான உணர்வு. டி. தற்காலிக இருப்பு. சரியான பதில் சி. ஆன்மாக்கள் மற்றும் பல்வேறு அளவிலான உணர்வு. சரியான விடை சி. சோகஸ்மேலி சமண மதத்தின்படி கல், மண் போன்ற உயிரற்ற பொருட்களிலும் ஆன்மா இருப்பதாகவும் அவை வெவ்வேறு நிலைகளில் உணர்வு கொண்டவை என்றும் மகாவீரர் போதித்தார். இது அஹிம்சை கொள்கையை அனைத்து பொருட்களுக்கும் விரிவுபடுத்தியது. சுகாதாரம், தொலைதூரக் கல்வி மற்றும் மென்பொருள் உற்பத்தி போன்ற புதிய சேவை தொழில்களின் வளர்ச்சியை பின்வருவனவற்றில் எது விவரிக்கிறது? ஏ. பாரம்பரிய உற்பத்தி. பி. அறிவு பொருளாதாரம். சி. விவசாய புரட்சி. டி. தொழில் வீழ்ச்சி. சரியான பதில் பி. அறிவு பொருளாதாரம். 8. அறிவு பொருளாதாரம் என்பது தகவல், அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை அடைவதை குறிக்கிறது. மென்பொருள் உற்பத்தி மற்றும் தொலைதூரக் கல்வி போன்றவை மனித அறிவை மூலதனமாக கொண்டிருப்பதால் இவை அறிவு பொருளாதாரத்தின் கீழ் வருகின்றன. கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளமுள்ள ஏரிக்கரையை கட்டியவர் யார்? ஏ. முதலாம் பராந்தக சோழன், பரந்தகா சோழா ஆய். பி. முதலாம் ராஜேந்திர சோழன், ராஜேந்திர சோழா ஆய். சி. முதலாம் ராஜ சோழன், ராஜா சோழா ஆய். டி. முதலாம் ஆதித்த சோழன், ஆதித்ய சோழா ஆய். சரியான பதில் பி. முதலாம் ராஜேந்திர சோழன், ராஜேந்திர சோழா ஆய். சரியான விடை பி. சோகஸ்மேலி முதலாம் ராஜேந்திர சோழன் தனது வட இந்திய வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கி அங்கு 16 மைல் நீளமுள்ள சோழகங்கம் என்ற ஏரிக்கரையை கட்டினார். இது சோழர் கால நீர்ப்பாசன மேலாண்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். எந்த 5 ஆண்டு திட்டங்கள் தொழில்துறை உற்பத்தியின் அதிக வளர்ச்சி விகிதத்தை கண்டன? ஏ. 9வது மற்றும் 10வது. பி. 8வது மற்றும் 9வது. சி. 10வது மற்றும் 11வது. டி. 11வது மற்றும் 12வது. சரியான பதில் சி. 10வது மற்றும் 11வது. 10வது 2002 முதல் 2007 வரை and 11வது 2007 முதல் 2012 வரை 5 ஆண்டு திட்டங்கள் இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தியில் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தன. பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக இக்காலகட்டத்தில் உற்பத்தித்துறை வேகமெடுத்தது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள மம்லுக் வம்சத்தின் 3 பெரும் சுல்தான்களில் ஒருவர் யார்? ஏ. கியாசுத்தீன் பால்பன், கியாசுத்தீன் பல்பன். பி. அக்பர், அக்பர். சி. ஹுமாயூன், ஹுமாயூ. டி. ஷெர்ஷா சூரி, ஷேர்ஷா சூரி. சரியான பதில் ஏ. கியாசுத்தீன் பால்பன், கியாசுத்தீன் பல்பன். 4. கியாசுத்தீன் பால்பன் மம்லுக், அடிமை வம்சத்தின் மிக முக்கியமான மற்றும் வலிமையான 3 சுல்தான்களில் ஒருவராவார். இவர் 40 முறையை ஒழித்து சுல்தானின் அதிகாரத்தை நிலைநாட்டினார். பி. அக்பர் முகலாய வம்சத்தைச் சேர்ந்தவர். எந்த ஐரோப்பிய சக்தி வர்த்தகத்தை புறக்கணித்து இந்திய மற்றும் பிற ஐரோப்பிய சக்திகளுடன் போர்களில் ஈடுபட்டது? ஏ. பிரெஞ்சுக்காரர்கள், த பிரெஞ்ச். பி. டச்சுக்காரர்கள், த டச். சி. ஆங்கிலேயர்கள், தி இங்கிலீஷ். டி. போர்த்துகீசியர்கள், த போர்ச்சுகீஸ். சரியான பதில் ஏ. பிரெஞ்சுக்காரர்கள், த பிரெஞ்ச். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வர்த்தகத்தில் கவனம் செலுத்துவதை விட
டூப்ளே போன்றவர்களின் அரசியல் ஆசைகளால் இந்திய மற்றும் ஆங்கிலேய சக்திகளுடன் போரிடுவதிலேயே அதிக கவனம் செலுத்தியது. பிளாசிப் போரில் பிரிட்டிஷ் படைகளை வழிநடத்தியவர் யார்? ஏ. எம்பே, எம்பி. பி. மன்ரோ, முன்ரோ. சி. கிளைவ், கிளைவ். டி. கார்ன்வாலிஸ், கார்ன்வாலிஸ். சரியான பதில் சி. கிளைவ், கிளைவ். சரியான விடை சி. சோகஸ்மெலி. 1757 இல் நடைபெற்ற பிளாசிப் போரில் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் வங்காள நவாப் சிராஜுத்தௌலாவை தோற்கடித்தன. இந்த வெற்றி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நிலைபெற மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்தது. பட்டு பாதையின் திறப்பு எந்த வகையான நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கம் கொண்டது? ஏ. இராணுவ விரிவாக்கம். பி. வர்த்தக நடவடிக்கைகள், ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ். சி. விவசாய வளர்ச்சி. டி. கலாச்சார பரிமாற்ற பயணங்கள் மட்டும். சரியான பதில் பி. வர்த்தக நடவடிக்கைகள், ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ். பட்டுப்பாதை ஹான் வம்சத்தின் காலத்தில் சீனாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே பட்டு மற்றும் நறுமணப் பொருட்கள் போன்ற வணிக பரிமாற்றங்களை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இது பல்வேறு நாகரிகங்களை இணைக்கும் ஒரு முக்கிய பொருளாதார பாதையாக செயல்பட்டது. புத்தர் மற்றும் மகாவீரரின் போதனைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு வழங்கப்பட்டன? ஏ. துறவிகள் மூலம். பி. எழுதப்பட்ட நூல்கள் மூலம் மட்டுமே. சி. சாதாரண சீடர்களால் வாய்மொழி மரபு மூலம். டி. அரச ஆதரவின் மூலம். சரியான பதில் ஏ. துறவிகள் மூலம். 7. புத்தர் மற்றும் மகாவீரரின் போதனைகள் பல நூற்றாண்டுகளாக துறவிகளால் மனப்பாடம் செய்யப்பட்டு வாய்மொழி மரபாக பாதுகாக்கப்பட்டன. இந்த துறவிகள் சங்கம் போதனைகளின் தூய்மை கெடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றனர். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?